ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, பிரச்சனை பிரச்சனை என்று ஒவ்வொரு நாளும் என்னிடம் வந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். சாயி, என் வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்கள் உனக்கு புரிகிறதா இல்லையா? ஒவ்வொரு நிமிஷங்களும் என்னுடைய வாழ்க்கையில் ஏதேதோ பிரச்சனைகள் நடக்கிறது. இதையெல்லாம் தீர்ப்பதற்கு நீ வருவியா மாட்டியா? என்னை எப்பொழுதும் இதே மாதிரி நரகத்திற்குள்ளேயே வைத்திருக்கிறாய் என்று எப்பொழுதும் உன்னுடைய கேள்விகளும் இப்படித்தான் இருக்கும். பிரச்சனை என்று சொல்கிறாயே தவிர அது எதனால் வந்தது என்று யோசித்தாயா? யாரால் வந்தது என்று யோசித்தாயா? இல்லை, பிரச்சனை எதற்காக வந்தது என்று யோசித்தாயா? தீர்வை நோக்கி ஓடுகிறாய். ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் தீர்வை நோக்கி ஓடுகிறாயே தவிர அது எப்படி சமாளிப்பது என்று நினைத்தாயா? ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு பிரச்சனை என்றால் உடனடியாக தீர்வை நோக்கி ஓடாதீர்கள். அதை எப்படி சமாளிக்கலாம் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இங்கு சமாளிப்பதுதான் ரொம்ப கஷ்டம். நீ சமாளித்து விட்டு அந்த பிரச்சனையை அப்படியே வைத்து விட்டு கொஞ்சம் உட்கார்ந்து யோசித்தாய் என்றால் உனக்கோ எல்லாம் கிடைத்துவிடும். அதை விட்டுவிட்டு ஒரு பிரச்சனை வந்த உடனேயே ஆர்ப்பாட்டம் செய்வதும் மற்றவரிடம் சொல்லி அதற்கு ஏதாவது ஒரு விஷயத்தை, தவறான ஒரு பாதையை தேடுவதும், இது எதுவுமே மனிதனுக்கு ஆகாத ஒன்று. அது தவறான பாதையிலேயே கொண்டு போகும் ஒன்று. நீங்கள் இங்கு சிலர் நினைக்கும் விஷயங்கள் என்ன தெரியுமா? பிரச்சனை வந்தால் அதற்கு யாராவது ஒரு நபரை கை காட்டி விடலாம் என்று. அப்படியெல்லாம் அல்ல. ஒருவனுக்கு பிரச்சனை வருகிறது என்றால் அது அவனுக்கு சம்பந்தமானதாகவும் இருக்கும், சில நேரத்தில் சம்பந்தம் இல்லாமலும் இருக்கும். அது அவனவன் கையாளும் விதத்தை பொறுத்து. உனக்கு ஒரு விஷயம் சம்பந்தத்தோடு பிரச்சனை வருகிறது என்றால் அதை சமாளிக்கலாம். சம்பந்தமே இல்லாமல் ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் அதை எப்படி சமாளித்து அது நம்மளுடையது இல்லை என்று எப்படியெல்லாம் அதிலிருந்து வெளியே வருவது என்று யோசிக்க வேண்டும். அதையெல்லாம் விட்டுவிட்டு எதற்கெடுத்தாலும் கவலைப்படக்கூடாது. உன்னுடைய கவலைகளானது குறையும். நிச்சயமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயம் உன் கவலைகள் அனைத்தும் குறையும். எதிர்காலத்தின் மிகப்பெரிய கேள்விக்குறியானது நிச்சயமாகவே உன்னை விட்டு போகும். எப்பொழுதுமே ஒருவனுக்கு தலையில் கேள்விக்குறிகள் மட்டுமே இருக்காது, அதற்கான விடையும் சேர்ந்துதான் இருக்கும். கொஞ்சமாக மூளையை யோசித்தாலே போதும், எல்லாவற்றுக்கும் விடை கிடைக்க ஆரம்பித்துவிடும். அது யோசிப்பது மட்டுமல்லாமல் செயலுக்கும் கொண்டு வர வேண்டும். இதுதான் உண்மை. மனதில் தைரியம் இருந்தால் எல்லாவற்றையும் சுலபமாக வெளியில் கொண்டு வரலாம். கவலைகளில் இருந்தோ வெளியே வந்து விடலாம். உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது மிகப்பெரிய ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலையில் நீ இருக்கிறாய் என்பது எனக்கு புரிகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறோம் என்று தெரியாமல் நிற்கிறாய் என்பது புரிகிறது. என்னம்மா, பக்கத்திலேயே உன்னுடைய வாழ்க்கையில் பக்கத்திலேயே தேர்வுகளை வைத்துவிட்டு வெளியில் தேடுகிற தீர்வுக்காக வெளியில் தேடுகிற வெளியில் தீர்வுகளுக்கு இல்லை. ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் அது பக்கத்திலேயே அதற்கான தீர்வுகளும் இருக்கும். அதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். உதாரணத்திற்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன். மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை இருக்கிறது. அதற்காக நிறைய பேரை தேர்வு செய்கிறார்கள். அதில் 4 பேர் மட்டும் கடைசியில் தேர்வு செய்து நிற்கிறார்கள். ஆனால் அந்த இடத்திற்கு ஒருவர் மட்டுமே போதும். அந்த ஒருவர் மட்டுமே போதும் என்றவுடன் அங்கு இருக்கும் மேல் அதிகாரி, நாளை வாருங்கள், நாளை உங்களுக்கான ஒரு போட்டி இருக்கிறது என்கின்றார்கள். இதற்காக அந்த 4 பேரும் போய் ஒவ்வொரு இடத்தில் ஒருவர் தன்னுடைய வேலை பார்ப்பவரிடம் என்ன கேள்வி கேட்பாங்க, என்ன செய்வாங்க அப்படின்னு யோசிக்கலாம். ஒருத்தவன் புத்தகம் படித்து என்ன கேட்பாங்க, ஏது கேட்பாங்க அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு புத்தகத்தையும் எடுத்து படிச்சுட்டு இருக்கான். இன்னொருத்தவன் சமூக வலைத்தளங்களில் என்னென்னலாம் இருக்கும், ஏதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்படி ஒவ்வொருத்தவங்க பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது 4ஆவதா இருக்கிற நபர் என்ன செஞ்சான்? அதுதான் இப்போ கேள்வி. 4ஆவதா இருக்கிற நபர் 4 பேருமே வந்து
அந்தந்த நேரத்திற்கு கரெக்டா இந்த நேரத்துக்கு இந்த இடத்துக்கு நீங்க வரணும்னு நிர்வாகம் சொல்லிட்டு அந்த இடத்துக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. வந்துட்டு எல்லாரும் என்ன செய்யறாங்க, பார்த்துக்கிட்டு இருக்கும்போது மேலதிகாரி வந்து ஒரு பூட்டை காமிச்சு, இந்த பூட்டை நீங்க திறக்கணும், இதுக்கு சாவி கிடையாது, இதுக்கு நீங்க பூட்டை திறக்கணும் அப்படின்னு அங்க இருக்கிற அத்தனை பேரும் முழிச்சாங்க. என்னடா இது இப்படி எல்லாம் கேக்குறாங்களே அப்படின்னுட்டு. நாளாதான் இருக்கிறான் பாரு, அவன் மட்டும் கொஞ்சமா முன்னுக்கு வந்து அந்த பூட்டை எடுத்து கையில உத்து பார்த்தான். உத்து பார்க்கும் பொழுது அந்த பூட்டுல ஒரே ஒரு பட்டன் இருந்துச்சு. அந்த பட்டனை அமுத்தினோடனே அந்த பூட்டும் திறந்துருச்சு. அதுக்கப்புறம் அவனுக்கு வேலையும் கொடுத்துட்டாங்க. ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு அதிகமா போட்டு குழப்பாம சின்னதா உட்காந்து யோசிச்சாலே அதற்கான தீர்வு கிடைச்சிடும். இந்த கதையிலிருந்து நீ என்ன புரிஞ்சுக்கிற? ஆர்ப்பாட்டமே வேண்டாம். எந்த ஒரு விஷயத்துக்கும் ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறது வேண்டாம், குழப்பம் அப்படிங்கிறது வேண்டாம். எல்லா விஷயத்துக்குமே கூடிய சீக்கிரமாகவே அற்புதம் கிடைக்கும். அதே மாதிரி உன்னுடைய கஷ்டத்துக்கும் வலியும் கிடைக்கும். இப்போ நீ நினைக்கிறல வாழ்க்கையில எல்லாம் பிரச்சனை அப்படின்னு, கொஞ்சம் கிட்ட வந்து அந்த பிரச்சனையை விட்டு பாரு. அந்த பிரச்சனையிலேயே அதற்கான தீர்வுமே இருக்கும். இந்த 4 பேர்த்துல 3 பேரு கிட்டேயே வரல. அந்த பூட்டு பக்கத்திலேயே வராததுனால அந்த வேலையும் உங்களுக்கு கிடைக்கல. ஆனா 4ஆவதா இருக்கவன் போய் தான் பாப்போமே அப்படின்னு யோசிச்சு பார்த்ததுனால அவனுக்கு அந்த வேலை வந்து கிடைச்சிட்டு. அதனால கொஞ்சமாவது ஒரு பிரச்சனையா அது என்னன்னு கொஞ்சம் கிட்ட போய் பாருங்க. அதையெல்லாம் விட்டுட்டு ஐயோ தொட்டா இன்னும் பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு நினைச்சு பயந்து ஓடாதீங்க. நீங்க ஓட ஒரு பிரச்சனை உங்களை சுத்தமே தவிர உங்களுடைய வாழ்க்கையில உங்களை சந்தோஷமா வைக்குமான்னு கேட்டா கிடையாது. முதல்ல தைரியத்தோட எல்லா விஷயத்திலையும் முயற்சி செய்து எல்லா கேள்விகளும் யாரெல்லாம் கேள்வி கேட்கிறாங்களோ யாரெல்லாம் திட்டுறாங்களோ எதிர்த்து நின்று போராட முயற்சிகளை செய்யுங்க. காலம் உங்களுடையது, வாழ்க்கையோ உங்களுடையது, நீங்கள் தேடும் ஒவ்வொன்றும் உங்களுடையது. நீங்கள் எந்த ஒரு நிலையிலும் கவலை என்ற ஒன்றுக்குள் மாட்டீர்கள். அப்படிப்பட்ட கவலைகளை உங்களுக்கு நான் கொடுக்கவும் மாட்டேன். எல்லா விஷயத்திலேயும் உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கையையும் சிறப்பான விஷயத்தையும் கொடுப்பேன். அப்படியே உங்களுக்கு கவலைகளை கொடுக்கிறேன் என்றால் அதற்கான தீர்வையும் உங்களுக்கு பின்னாடியே கொடுத்து விடுவேன். அதை நீங்கள் தான் புரிந்து கொண்டு அதிலிருந்து மீண்டு வர வேண்டும். இங்கு யாருக்கும் பிரச்சனை இல்லாமல் இருப்பது இல்லை. எல்லோருக்கும் இங்கு பிரச்சனைகள் உண்டு. அவனவன் சமாளிக்கும் விதத்தை பொறுத்துதான் எல்லோருடைய வாழ்க்கையும் இங்கு இருக்கும். சமாளிக்க தெரிந்து கொள்ளுங்கள். கஷ்டமென்ற வாழ்க்கைக்குள் எப்பொழுதும் மூழ்கி விடாதீர்கள். மூழ்கும் பொழுது நிம்மதி போகிறது. அங்கு எல்லாமே அதே இடத்திலேயே பறிபோகிறது. நிதானமாக யோசித்து ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் செய்யும் பொழுது நிறைய சந்தோஷமும் நிறைய அற்புதங்களும் நடக்க ஆரம்பிக்கும். இதிலிருந்து நீங்கள் என்ன தெரிந்து கொண்டீர்கள்? நீங்கள் என்னிடம் வந்து பிரச்சனை என்று சொன்னீர்கள். அந்த பிரச்சனை என்ற ஒன்றிலேயே உங்களுடைய வாழ்க்கையில் அதற்கான தீர்வுமே இருக்கிறது. தீர்வுகளை வெளியில் தேடாதீர்கள். பிரச்சனை வந்த இடத்திலேயே தேடுங்க. உங்களுக்கு நிச்சயமாக தீர்வுகள் உண்டு. காலம் முழுக்க உங்களுக்கு யாரும் இல்லை என்று நினைக்காமல் நீங்களே உங்களுடைய அனைத்து விஷயங்களுக்கும் தீர்வை கண்டுபிடியுங்கள். கஷ்டத்திற்கான ஒவ்வொரு தீர்வுகளையும் கண்டுபிடியுங்கள். எல்லாவற்றுக்கும் நான் இருப்பேன். துணையாக, பாதுகாப்பாக, எல்லா விஷயத்தையும் செய்து கொடுக்கும் ஒரு அப்பாவாக இருந்து வாழ வைப்பேன். சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.